ஹாய், வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் குலோப் ஜாம் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக என்னென்றது பார்த்துக்கலாம். நான் ஒரு 6 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவு பால், எவ்வளோ தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிற அளவுக்கு பொறுத்தது. அப்புறம் 1 கப் சுகர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் ஸ்லைஸை இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட ஃப்ரண்ட்டில் வரும். இது மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதோட இது பால் மிக்ஸ் பண்ணி இந்த குலோப் ஜாம் மாவு அளவுக்கு பதத்துக்கு நல்லா கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிடுறேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெடிப்பே இல்லாமல் வந்துருக்கு பாருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இதோட பதம் பார்த்திங்கன்னா இது பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம டச் பண்ணுறப்ப பிசு பிசுப்பாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டைமில் வந்து நான் அந்த ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிடுறேன். இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த பால்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போ வந்தீங்கன்னா ஜாமுன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டக்குன்னு யாராவது வீட்டில் ரிலேஷன் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் இதை ஜீராவில் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட பிரெட் குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.